கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் மரியாள் என்னும் இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நின்றுடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளவன் தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மரியாள் மிகவும் நல்லவள், ஆனால் கருவுற்றிருக்கிறாள். இதை கேள்விப்பட்டால் இந்த சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? யாருக்கும் தெரியாமல் மரியாளிடம் இந்த விலகி விடலாமா? என்ன செய்வது? ஒரே குழப்பமாக உள்ளதே. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே தோன்றி, யோசேப்பே, மரியாளை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவித்தவைகள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது தனக்கு மனைவியாகிய நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் குடிமதிப்பெழுதும்படி கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடம் இல்லாததினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி மந்தை மேய்த்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த ரட்சிப்பை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். நாம் உடனே பெத்லெகேமுக்கு செல்வோம், வாருங்கள். ஆமாம், தேவதூதன் சொன்னது போலவே நமக்கு ஒரு அரசன் பிறந்திருக்கிறார். வாருங்கள், அவரை வணங்கி தொழுது கொள்ளுவோம்.